हे गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए वापस बिल्कुल एक नए पार्ट के साथ मूवी के। और यार बहुत ही अच्छी मूवी चल रही है यार, मतलब कि इतने सस्पेंस है इसमें, लिटरली कुछ ना कुछ हो ही रहा है। बाकी देखते हैं कि लाइक अब क्या होगा। और मतलब कि जो जॉनी है और जेमी उन्होंने भी अपना नया आइडिया लगाया है बेसिकली। तो जल्दी से इस पार्ट को स्टार्ट करते हैं। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। ओ भाई, इसको कोई मार ना दे। ரம்யா, எங்க இருக்க? ओ यार, ये कौन है? ये कौन है? सिमरन। ஐயோ, பிரியா. பிரியா, ஐயோ, இன்னொன்னு ये ஞாபகம் कौन வச்சிருக்கியா? है? சரி, நீ எங்கங்க? இப்போ நான் ஒரு அசாசன். அதான் தெரியுமே. कॉन्ट्रैक्ट किलर। உன்னால எத்தனை பசங்க உயிரை விட்டுருக்காங்க? நீ மட்டும் பல கன்னி பெண்கள் நெஞ்சத்துல கையெழுத்து போட்டவன் தானே? அதை விட உன் வைஃப கொலை பண்ண ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. பெரிய ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஆனா உன் wife கொலை பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? ஆனா நீயே ஜானின்ற பேர்ல அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்தியோன்ற டவுட்ல தான் உன் வைஃப கிட்னாப் பண்ண. நீ இன்னும் என்ன நம்ப மாட்டல்ல? ஒரே ஒரு பொய் கதைய சொன்னேன். என்ன கதைன்னு ஞாபகம் இருக்கா? என்ன கதை? அதான் क्या बोला சோனா. था? पर वो पास था। सोना सोना। ரொம்ப வருஷம் ஆச்சு. I miss you. Miss you? என்ன மிஸ் யூ சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பக்கத்துல வைஃப் இருக்கானா? I miss you too. ஹே, நீ ஏம்மா மிஸ் யூ சொல்ற? ஆமா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சரியா போற மாதிரி தெரியலையே. ஒரு வாரமா சண்டை, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே மன உளைச்சலா இருக்கு. இப்ப சொல்லு, இவள சுட்டுட்டா? சொல்லு. ஹே, ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் நல்ல லவ் இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறோம். சரி, ஓகே. உன் வைஃப சேஃபா வீட்ல விட்டுறேன். அந்த ஜானி உன் பையன் भाई அவனை நீ பாத்துக்கோ. யா, தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபோ. பிரியா, இடுப்பை பாத்துக்க. कैसा ஐ மீன் உடம்ப பாத்துக்க. குடுக்கலாம்ல? லேசா பை. अरे भगवान। சார் இப்போ உங்களுக்கு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங் போலாமா சார்? சூப்பரா இருக்கும் சார். முதல்ல ஒன்ன தூக்கணும். சாரி சார், ஷார்ட் ஓகே. अरे यार अब यार अब जाऊंगा। अबे क्या है? தம்பி, என்னாச்சு? யார் அது? தெரியல, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருந்தா டார்க் என்னன்ட்ட சொல்லு, காப்பாத்த புலி வரும். எனக்கு எங்க அப்பா தான் வரணும். ரெண்டும் ஒண்ணுதான். शेर है। तो आ गए थे। ये जॉनी क्या करती है? जॉनी ये सब का ही होगी।
भाई अपने डांस कर रहा है। गिरा दिया है ना? नहीं। ओ भाई क्या होगा? अरे भाई साहब बैंड बज गई। ஸ்டாப் தி வேன். ஏகே உங்க பையனை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் தாண்டி வந்திருக்கீங்க. வண்டியை விட்டு மரியாதை இறங்க. ये हमेशा क्यों करती है அரெஸ்ட் और वो इसकी वजह से रहा है सब। என் பையன் உயிருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன். காப்பாத்த வந்தேன், காப்பாத்திட்டேன். வர வழியில என் பையனுக்கு பசிக்குதுன்னா பிரியாணி வாங்கலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க. சார், இப்போ இந்த ஏரியால பிரியாணி கிடைக்கும்? பையன் பசிக்குதுன்னு பிரியாணி கேக்குறான். பிரியாணி வாங்கி கொடுக்குற அப்பாவை அரெஸ்ட் பண்ண சொல்ற நீ? ஸ்பெயின்ல பிரியாணியா? மட்டன் பிரியாணி. அரெஸ்ட் ஹிம். ஏய் வெயிட். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். நான் அரெஸ்ட் பண்றேன். ஏன் சார் நான் வர ரூட்லயே வந்து நிக்கிறீங்க? நம்ம எந்த ரூட் எடுத்தாலும் உன் பொண்டாட்டி தெரிஞ்சிருதப்பா. அதுக்குதான் கல்யாணம் பண்ணாம சிங்கிளாவே இருக்கணும். பாருங்க இப்போ ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுறேன். अरे यार जब इसको पता लगेगा इसकी गलती की वजह से हो रहा है तब इसको पता लगा। மாம்ஸ், நம்ம இங்க வெளியே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஜெயில விஹான் தனியா இருக்கான். இந்த ஜாமி உள்ள ஆள் செட் பண்ணி விஹான் எதுவும் பண்ணிடுவானு பயமா இருக்கு மாம்ஸ். இத நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்க மாட்டேனா? क्या ये कोई और लगा दिया? अरे ये बिहान बनवा दिया, ये बिहान बनवा दिया। அவரின் கேள்றா ஏண்டா உன் குடும்பத்துக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? பாம்பே ஜெயில வச்சு உங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. பத்தத்துக்கு நீ வேற வந்துட்டியா? இந்த ஸ்பெயின்ல மணி ஐஸ்ட் ப்ரொபோசல் கிட்ட சேர்த்து வரணும் சொல்லி ஏமாத்தி கூட்டு பண்ணிட்டாங்கடா. ஏண்டா உனக்கு பாதுகாப்பு தேவையா? ஆமா, நீ எதுக்கு ஜெயிலுக்கு வந்த? ட்ரக் கேஸ். ஐயோ, அது வேற 10 வருஷமா? என்கிட்ட ஏதோ பொண்ணு மிஸ்ஸிங் தானே சொன்னானுங்க. ஆமா, அதுவும் இருக்கு. என்னாலதான் நித்யா செட்டா. அட ஆத்தா, உன் பத்திரக்குள்ள உங்க அப்பா வெளில எடுத்துருவோம் சொல்லிருக்காரு. எப்படா உன் பிறந்த நாள்? இன்னும் 4 நாள்ல. 4 दिन बाद कैसे निकालेगा? கல்யாணம்? டேய், அப்பா எப்ப ஜாபிய புடிச்சு உள்ள வைக்கிறது? நீ எப்ப வெளில போறது? நான் எப்ப வெளில போறது? என் கல்யாணம் நந்த மேல. எனக்கு தான் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்டா. நம்ம போட்ட பிளான் எல்லாத்துல இருந்து தப்பிச்சாண்டா அந்த ஏகே. என்னடா பண்றது? டேய், கவலைப்படாத. நாளைக்கு அந்த பையனோட கேஸ் ஃபைனல் ஹியரிங் கோர்ட்ல வருது. அதுல இருந்து அவன் தப்பிக்கணும்னா நம்மள பிடிக்கணும்னா நாம இருக்கிற இடம் தெரியணும். அது தெரியாம தானடா சுத்திட்டு இருக்கானுங்க. ஜாமி எங்க இருக்கான்னு லீடு கிடைச்சா விஹான் எப்படியாவது வெளியெடுத்து. லீடு கிடைச்சிருச்சு. பிரியா கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. ஏகே, நீ தேடிட்டு இருக்கிற ஜானிய பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன். இத்தனை நாளா பேபிளோட க்ரூஸ்ல தான் ஜானி ஜாமி 2 பேரும் ஹைட் அவுட்ல இருந்தாங்க. நாளைக்கு ஒரு நாள் நம்ம க்ரூஸை விட்டு எங்கேயும் போகாம அமைதியா இருந்தாலே போதும். பேபிளோட கேங்ஸ்டர்ஸ் நாளைக்கு நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வராங்க. அவங்களோட நான் மேல இருக்கேன், நீ கீழே உங்க கேர்ள் ஃபிரெண்டோட ஜாலியா இரு. நாளைக்கு ஒரு நாள் அவங்களாலே விடுவோம். இன்னொரு விஷயம், போலீஸ் கண்டுபிடிச்ச பாடி விஹானோட கேர்ள் ஃபிரெண்ட் பாடியே கிடையாது. உண்மையான பாடியை ஜாமி ஷிப்ல தான் வச்சிருக்கான். अच्छा, अरे उसने खुद रखी हुई है। நாளைக்கு நீ அவங்களை பிடிக்கலனா அப்புறம் நீ அவங்களை நெருங்கவே முடியாது. ये तो पूरी गेम चेंज हो गई यार। நெருங்க முடியாது, நெருங்கிடுவோம். वो शायद ये बॉडी है क्या? नहीं जिंदा। वही तो बॉडी है क्या? ये देख रहा उसके चश्मे में? अरे ओ भाई तो मैं बोल रही हूँ ये प्रिया है, वो जो आंखों वाली, हाँ आईब्रोज वाली।
अरे भाई साहब यार, अब बिल्कुल चेंज आ गया, बट ये पता लग गया हमें एके भाई कुछ भी कर सकता है अपनी फैमिली को बचाने के हाँ, लिए। और उसके पीछे कितनी दुनिया लगी है। वही, और यार अब देखिए अगले पार्ट में क्या होगा, वो कैसे अपनी बीवी को बचाएगा, कैसे अपने बच्चे को बचाएगा, वो हम लोग सब पता लगेगा हमें। लेकिन ये है कि भाई वो अपनी फैमिली के लिए कुछ भी कर सकता है। मेरे को तो सबसे Exactly. ज्यादा उसकी बीवी के लिए गुस्सा आता है यार। हाँ। कुछ भी चीज अच्छे होने वाली हो जाती है, आ जाती है, उसको लगता है कि वो बचा रही है, लेकिन उसको ये नहीं पता वही सारी प्रॉब्लम्स क्रिएट कर रही है, वही जड़ है। सीरियसली। वही, बाकी अब हम देखेंगे इसका प्री क्लाइमेक्स सीन क्या होने वाला है। तो गाइस यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज इस पार्ट को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर आप इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करें। बाय।